இதில் என்ன சம்மரில் நாம் போடக்கூடிய காய்கறிகள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். டொமேட்டோ வந்து எல்லா சீசன்லையும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. டொமேட்டோ, தக்காளி, வெள்ளரிக்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், அதே மாதிரி நம்ம காட்ஸ் எல்லாமே தெரியும். சுரைக்காயிலிருந்து எல்லாமே என்ன அப்படின்னா சம்மரில் வரக்கூடிய ஒன்று. அதாவது நம்ம என்ன செய்கிறது, நம்ம நெல் இதெல்லாம் போட்டு எடுத்ததுக்கு பின்னாடி அடுத்து நம்ம விளைவிக்க வேண்டிய பயிர்கள் இது எல்லாமே. நாம் சீசன் இல்லாமல் எதையாவது ஒன்று பண்ணி லாபம் இல்லை அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா அது நம்மளோட அறியாமை தான் காரணம். அதாவது இதெல்லாம் நாம தான் தெரிஞ்சுக்கிற வேண்டியது தான் என்னது அப்படின்னா ரிசர்ச் பிளான். இந்த ரிசர்ச் பிளான் இல்லாமல் ஒரு விவசாயத்தையோ இல்லை ஒரு காய்கறி சாகுபடியோ பண்ணும்போது நமக்கு தேவையான லாபம் கிடைக்காது. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எஸ், இது என்ன அப்படின்னா இது நாங்கள் எங்கே பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொடைக்கானலில் பண்ணியிருந்தோம் உருளைக்கிழங்கு சாகுபடி. இந்த உருளைக்கிழங்கு சாகுபடியில் நாங்கள் பண்ணின மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த கொடைக்கானலில் இருக்கக்கூடிய சீசனில் எந்த காய்கறினாலும் போடலாம். அதாவது பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் போடலாம், பீன்ஸ் போடலாம், அதே மாதிரி ஃப்ளவர் போடலாம், எதுனாலும் போடலாம். எல்லாரும் போடுறாங்களே, நாம் பண்ணுற ஒரு மிஸ்டேக், முக்கியமாக விவசாயிகள் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவங்க பக்கத்தில் வெங்காயம் போட்டிருந்தாங்கன்னா நாமளும் வெங்காயம் நட்டுருவோம். இல்லை இந்த வருஷத்தில் வெங்காயத்துக்கு அதிகமான விலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாருமே வெங்காயம் போட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு நாங்கள் போட்டோம், எங்களுக்கு லாபமே கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓவர் ப்ரொடக்ஷன். இந்த ஓவர் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வேஸ்ட் ஆணுச்சு. ஆனாலும் என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா நம்ம இப்படியே ஃபெட்டப் ஆகிடக்கூடாது. இப்போ நாங்கள் போட்ட உருளைக்கிழங்கெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆனது. அதே மாதிரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வெங்காய விலை உங்களுக்கு சென்னையில் எவ்வளவு அப்படின்னு தெரியல, எங்கள் ஊரில் 15 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. வியாபாரிகள் விவசாயிகள்கிட்ட வாங்கும்போது 10 ரூபாய் ஒரு கிலோ கூட வாங்கிட்டு போயிட்டாங்க. சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லக்கூடியது. அதுமாரி கத்தரிக்காய், தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா விலை இருந்த நார்த் இந்தியாவில் ஒருத்தர் தக்காளி பண்ணினார், அவர் 4 கார் வாங்கினார். அதே மாதிரி எத்தனையோ கோடி அப்படின்லாம் பேப்பரில் நான் படித்தேன். அதில் பெரியாத ஆனவர்லாம் இருக்கிறாரு. இதே விவசாயிகள் வந்து தக்காளி போட்டு நொடிச்சு போய் விவசாயத்தில் பின்வாங்கி வந்தவங்களும் இருக்கிறாங்க. விட மற்றவங்க அதிகமாக பயனடைகிறாங்க. என்னோட கான்செப்ட் படி விளைவிக்கிறவங்களும் ஈக்குவலாக பயனடையணும், வியாபாரிகளும் ஈக்குவலாக பயனடையணும். இவங்க 2 பேரும் பயனடைகிறதுனால 100% ஹெல்த்தி ஃபுட்டு, அதாவது சத்தான உணவு யாருக்கு போய் சேரணும்? ஒவ்வொரு மக்களையும் போய் சேரணும். அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி எந்தெந்த நாடுகளுக்கு நம்மளுடைய காய்கறிகள் அதிகப்படியாக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ், அப்புறம் துபாய், மலேசியா, அமெரிக்கா உட்பட இந்த நாடுகளில் இந்திய காய்கறிகளுக்கு அதிகமான வரவேற்பு இருக்குது. முந்தின தடவை நான் கத்தரிக்காய் போட்டேன், அப்பவும் நஷ்டமாயிருச்சு. எப்போ நாம் இதில் நொடிச்சு போகிறோம், எப்போ நாம் இதில் தோற்று போகிறோம் அப்படின்னா ஒரு ரிசர்ச் பிளான், ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் இருக்கணும். ஒருவேளை இது அதிகப்படியாக விளைஞ்சிருச்சுன்னா நாம் என்ன செய்யலாம்? இதை மதிப்பு கூட்டு பொருளாக நம்ம மாற்றிடலாம். இந்த காய்கறிகள் வந்து அதிகப்படியாக விளைஞ்சிருச்சுன்னா மதிப்பு கூட்டு, அதை பவுடர் ஃபார்மாக பண்ணுங்கள், பாக்கெட்டில் அடைச்சிருக்க, விற்றுட்டு போய்கிட்டே இருங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், பிக் வால்யூம் நிறையா இருந்ததுன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டு, ரீட்டைல் மார்க்கெட்டு, அப்புறம் ஆஃப்லைன் மார்க்கெட்லாம் தெரியும். நம்ம ஊர் உழவர் சந்தை, எத்தனை பேர் உழவர் சந்தையில் போய் காய்கறி வாங்குறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் உற்பத்தி பண்ணுறவங்க உழவர் சந்தையில் போய் நீங்களே மார்க்கெட் பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் ஒரு ஆளை போட்டு கூட ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் சாயந்தரம் பிடுங்கி வச்சு காலையில் கொண்டு போய் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. சென்னை மாதிரி ஏரியாவில் வந்துட்டு விவசாய நிலங்கள் கம்மி, ஆனால் இங்கே உற்பத்தியாளர்கள் கம்மி, ஆனால் இங்கே அந்த ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்க்கு வெயிட் பண்ணுற மக்கள் அதிகம். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கும் நமக்கு எல்லார் கையிலையும் செல் இருக்குது, எல்லார் கையிலையும் ஆன்லைன் வீடியோவில், வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஆன்லைன் வீடியோவில் பேசுகிறோம், வெளிநாட்டில் இருக்கவங்கள்ட்ட ஆன்லைனில் வீடியோவில் பேசுகிறோம். எல்லாருக்கும் ஆன்லைன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஆன்லைனில் எப்படி இந்த பொருளை நாம் சந்தைப்படுத்துதல், எப்படி விற்கணும் அப்படிங்கிறத ஏன் நாம் கற்றுக்கக்கூடாது? அப்படி தானே? சென்னைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி, மும்பைக்கு அனுப்பணுங்கிற விஷயத்தை தாண்டி, கோயம்புத்தூருக்கு அனுப்பணுங்கிற விஷயத்தை தாண்டி ஆன்லைனில் நம்ம உற்பத்தி பொருட்களை ஏன் விற்கக்கூடாது? மதுரையில் ஒருத்தர் என்னன்னா 11 மணிக்கு அப்புறம் ஒரு 3 மணிக்கு காஃபி விற்றுறாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அவங்க ஆஃபீஸ்க்கு மொத்தமாக காஃபி போயிடுது, டீ போயிடுது, அவங்களுக்கு தேவையான நேரம்.
காலையில் 6லிருந்து 8 மணி வரைக்கும் ஏன் நம்ம காய்கறிகள் ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் போகக்கூடாது? இது மாதிரி பாக்கெட்டில் அடைச்சி பெரிய லாபம் பண்ணலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் பாருங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இன்னைக்கு சந்தையில் இருக்கக்கூடிய மினிமம் எவ்வளவு வெஜிடபிள்ஸ், அதாவது 10 ரூபா, 5 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா காய்கறிகள் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்குங்க. இல்லைனா யூ ஹாவ் டு அப்ரோச் த ஃபார்மர்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் த வெஜிடபிள்ஸ். அவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரோசன் பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய ஒன்று பவுடராக பண்ணுங்க, இல்லைனா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு அதை பாக்கெட் பண்ணுங்க. பெரிய லெவலில் நீங்கள் லாபம் ஈட்டலாம். நான் எல்லாருமே ஒன்று சொல்வேன், அது வியாபாரிகளாக இருக்கட்டும் இல்லை விவசாயிகளாக இருக்கட்டும், 2 பேருமே லாபம் அடைஞ்சாலும் கூட யாருக்கு ஒரு நல்ல உணவு போய் கிடைக்கணும் அப்படின்னா மக்களுக்கு போய் கிடைக்கும். அதனால நீங்கள் லாபம் அடைகிறதுல தப்பே இல்லை. எஸ், பட்டாணியெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பட்டாணியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொண்டு போய் 50 ரூபாய்க்கு போட்டு போயிடுவாங்க. இந்த பட்டாணியை காய வச்சு 1 மாதம் கழிச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கடையில் எங்கே உட்காந்துருக்கோம், சூப்பர் மார்க்கெட்டில் போய் உட்காந்துருக்கோம். அதை நீங்கள் ஏன் செய்யலை? அதனால் இருக்கக்கூடிய விவசாயிகள் ப்ளீஸ் பி அவேர். அவங்களும் எல்லா வியாபாரிகள், பொதுமக்கள், எல்லாருமே ஈக்குவலாக லாபம் அடையணும் அப்படிங்கிறத நான் இதிலிருந்து சொல்ல போகிறேன். அதே மாதிரி க்ரீன் ஹவுஸ், ஓப்பன் அக்ரி எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு வயலில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஓப்பன் அக்ரி தான். இன்கேஸ் அது இல்லை சார், ஓப்பன் அக்ரி என்னால் பண்ண முடியல, அதில் நிறைய என்ன கேட்குறதுனா அதில் நிறைய களைகள் வருது, நிறைய பூச்சிகள் வருது அப்படின்னா மெயினாக நோய் மேலாண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பாலி ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ், அதே மாதிரி பசுமை குடில் விவசாயம் பண்ணும்போது அந்த பசுமை குடிலில் நிறைய என்ன இருக்குன்னா பெனிஃபிட் இருக்குது. என்ன சார், முதல்ல என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் த ஈல்டு. நம்ம ப்ரொடக்ஷன் உற்பத்தி அதிகமாகும். அது உற்பத்தி அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதோட கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற கூடிய வாயு அதில் அதிகம்